Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் அப்படி இருந்தும் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை நான் பெற முடியல, இல்லை அவரோட வழிநடத்தலை நான் புரிந்து கொள்ள முடியல, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள ஆளுகை செய்தா என்னன்னு எனக்கு புரியல, ஆவிக்குரிய ஜீவித்தில் இன்னும் நான் நெருங்கணும்னு பார்க்குறேன், ஆனால் ஏதோ காரியங்கள் தடையாக இருக்கு, இப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? டுடேஸ் ப்ரேயர், இன்றைய ஜெபம் உங்களுக்கு தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல ஓய்வு நாளுக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரம தகப்பனே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம், எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 22nd chapter 4th verse. The reward for humility and fear of the Lord is riches and honor and life. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவரையும் ஆளுகை செய்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்து ஆளுகை செய்வீராக இயேசுவே. ஆம் கர்த்தாவே, தாழ்மையுள்ள பிள்ளைகளாக எங்களை உருவாக்குங்க. உமக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமும் வசனமும் இருக்கு ஐயா. அப்பொழுது தாழ்மையும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுதலே எங்களுக்கு பரலோக ஐஸ்வர்யம், தேவனுடைய மகிமை மற்றும் நித்திய ஜீவன் எங்க வாழ்க்கையில ஆளுகை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக எங்களை இந்த உலகத்துல வாழ தகுதிப்படுத்துங்க ஐயா. கிறிஸ்துவின் அன்பு பிறரும் வெளிப்பட எங்களை வணைந்து ஆளுகை செய்யுங்க. சாட்சியின் வாழ்க்கை முக்கியம் ஐயா. எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. வீண் பெருமை எங்க கிட்ட இருந்து எடுத்து போடுங்க அப்பா. பதவி, பொருள், இது எல்லாம் ஆமாப்பா ஒரு நாள் அழிந்து விடும். கர்த்தரோட வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது, அது நித்திய நித்தியமாக இருக்கும். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவே. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்துல வாழ தகுதிப்படுத்துங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உமக்கு சாட்சிகளாக எங்களை நிக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலக ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பரலோக ஐஸ்வர்யம் எங்களுக்கு நித்திய ஜீவனும், முக்கியமாக தேவ மகிமை எங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு ஏற்றாற் போல எங்களை உருவாக்குங்க இயேசுவே. எங்க இருதயத்தை உங்க பாதத்தடி ஊற்றுகிறோம் அப்பா. மாம்சத்தின் கிரியைகளை நீக்கி போடுவீராக. சாட்சியின் பிள்ளைகளாக இந்த பூமிக்கு உப்பாக இருக்க எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. பரலோக ராஜ்யம் பேச்சினால் இல்லப்பா, அது வல்லமையுடையது. அது எங்களோட வாழ்க்கை முறையில அநேக பேர் பார்க்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து இவங்க கூட இருந்து அநேக காரியங்கள் செய்கிறார் அப்படின்னு உண்மை பிரதிபலிக்கிற சீஷர்களாக, பிள்ளைகளாக, சாட்சிகளாக நிலைநிற்க நீங்க கிருபை செய்ய போவதற்காக நன்றி. கேட்கிற யாராக இருந்தாலும் அவங்க பதவி, பெருமை இதெல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. மாம்ச கிரியைகளை நிர்மூலமாய் போவதாக. இயேசு கிறிஸ்துவின் சாயல் எங்க கிட்ட வெளிப்பட, ஆவிக்குரிய கனிகள் எங்க வாழ்க்கையில வெளிப்பட கிருபை செய்யுமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு சண்டே, ஓய்வு நாள். சபைக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க. சத்தியம் முக்கியம். சத்தியம் நம்மை உருவாக்கும். God bless you. Have a blessed day. Thank you.